அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வசீலா மேலப்பாளையம் சார்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கிட்டு தயார் செய்து அல்ஹம்துலில்லாஹ் இன்று வாங்க. நேற்றிரவு நமது ஊரிலிருந்து கிளம்பி தற்போது வயநாட்டில் உள்ள கல்பெட்டா எனும் கிராமத்தில் நாங்கள் பொருட்களை கொடுத்துட்ருக்கோம். சில அனைவரும் துவா செய்யுங்க. இதுக்கு உதவி செய்த அனைவருக்கும் ரொம்ப ஜஸாக்கல்லா. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்க. பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்க பாத்ரூம்ல இந்த பக்கம் போலாம். நீங்க இந்த பாத்ரூம்ல இந்த பக்கம் கிளீன் பாத்து அதுல இந்த பக்கம் போடு. இந்த பக்கம் போடு. ரைட். நாம ரெடி பண்ண கிட்ட கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முகாம்கள் கொடுக்கல, சரிங்களா? ஏன்னா அங்கே அதிகமான பொருட்கள் இருக்குது. இந்த பொருட்கள் நம்ம யாருக்கு கொடுக்குறோன்னா இப்போ அந்த நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட ஏரியாவில் உள்ள மக்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்க. மீதியுள்ள நபர்கள் எல்லாமே முகாம்களில் இருக்காங்க, சரிங்களா? அவங்கள நம்ம நேரடியாக சந்திக்க முடியாது இப்போ உள்ள சூழ்நிலையில், சரிங்களா? மற்றும் அந்த நிலச்சரிவினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் இங்கே நிறைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கல்பெட்டா ஊரில், ஓகேங்களா? இங்கே உள்ள லோக்கல் தன்னார்வல குழு நம்ம பசியில்லா மேலப்பாளையம் மாதிரி இங்கே பீட்டுன்னு ஒரு குரூப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? அந்த தன்னார்வலோடு இணைஞ்சி நம்மளுடைய பொருட்களை இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை லிஸ்ட் எடுத்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வீடுகளுக்கு நாமே நேரடியாக சென்று கொடுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? ஆனால் நம்ம பொருட்கள் கேம்புக்கு கொடுக்கல அப்படிங்கிற தகவலை இன்னொரு முறை நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நிறைய சகோதரர்கள் கேம்பில் நிறைய பொருட்கள் இருக்குது, நீங்கள் இப்போ செய்ய வேண்டாம் உதவிகளை, கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிங்க அப்படிங்கிற நிறைய ஆலோசனை கூறுறீங்க. பலதரப்பட்ட முடிவுகளுக்கு பிறகு நிறைய மசூரா நம்ம போட்டு அப்புறம் தான் நம்ம இந்த பணியை மேற்கொண்டுட்ருக்கோம். இந்த கல்பெட்டாவில் உள்ள அந்த தன்னாருடைய இல்லத்தில் தான் இந்த பொருட்கள் எல்லாமே இப்போ இறக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம ஒரு லோக்கலில் ஒரு குட்டி யானையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நம்ம கொண்டு விநியோகிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பிரச்சனை இல்லை பள்ளி சொல்லி ரெடியாக்கி இன்ஷா அல்லாஹ். எல்லாமே ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு நம்மளுடைய நாட்டுக்கு கிளம்பி செல்லும். பரவாயில்ல, உங்கள் இஷ்டம். சரி. ஒரு 600 குடும்பங்களுக்கு நம்ம அந்த கிட்ட ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ், சரிங்களா? அது போக நம்ம தூர சேர்ந்த சகோதரர்கள், அந்த ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் புத்த ஆடைகளை, அதாவது பயன்படுத்தாத புதிய ஆடைகளை நமக்கு ஒரு 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தந்திருப்பாங்க, சரிங்களா? அந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் பெண்களுக்கு தேவையான உள்ளாடைகள், செப்பல்ஸு எல்லாமே கொண்டு வந்திருக்கோம்.
லைவ் தான் ஓடிட்டு பேசுவீங்களா மக்கள் பார்க்குறாங்க ஒரு சில பேர். பசியில்லா மேலப்பாளையம் அண்ட் கல்பட்டாவுள்ள லோக்கல் தன்னார்வலர்கள் இணைந்து இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு வந்து நம்ம இங்கே தங்கி நாளையும் வந்து கொடுத்துட்டு தான் இங்கேருந்து ஊருக்கு வரதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மசராவும் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பணிகளை வந்து இலவாக எல்லாம் உள்ள இறைவனும் துவா செய்யுங்க. இந்த பணிகளுக்கு அதிகமாக உதவி செஞ்ச அனைவருக்கும் ரொம்ப ஜஸாக்கல்லா. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காகவும் வந்து இந்த மக்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம். லைவ் ஓடிட்டு மொபைல் வாங்கி அவங்க எடுத்துவாங்க. ദീപന്നോ ഇനി വന്നിട്ട് കാലത്തോണ്ടിരിക്കുന്ന ശ്വാസമുണ്ടോ அங்காக போதும் யாசின். இப்படி ஏற முடியாது. എന്താടാ ഞങ്ങള് ഡാമേജ് ആവാം. என்ன உடஞ்சி പിന്നെ വേണ്ട കഴിഞ്ഞില്ലേ ഞാൻ ഗ്രൂപ്പിൽ വിട്ടാല് വാ വടം കൊടുക്ക്
இது ஒரு ஆள் தூக்குது ரெண்டு பேருக்கு சேர்த்து வாசி அப்படியே அப்படியே மறந்து அப்படி சொல்ற மறந்து நான் முனியரா கரெக்ட் துண்டு அவங்க பார்த்துக்கோ மழை பெய்யுற மாதிரி ஃபினிஷ் பண்ணியாதியா ஓட விடுங்க வீடியோ ஓட விடுங்க பாய் தாட்டை போட்டு விடுங்க துணி நனைஞ்சிடாம தலைவர் அந்த பைய அழியிருங்க பை ஈரமாயிரும் இந்த பை எம்டி பை அழுங்க ஃபுல்லா ஒரு பையில அமுங்க மொபைல் ஒரு 5 நிமிஷம் தலைவரா தாட்டை இழுங்க அரிசி நனைஞ்சிடாம வெயிட் பண்ணுவோம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு அரிசி அரி ஆமா அரிசி அந்த இது ஐட்டம் இருக்கு அரிசி எடுத்து டீ சாப்பிடுங்க ஃபீட்டர்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் வந்துருங்க சாப்பிடுங்க திவான் வழுக்குது உள்ளது வாங்கம்மா யாசின் மொபைல் உள்ள வாங்க மலைச்சாறு அடிக்கலாமா எனக்கு ஒரு கிளாஸ் சாய் எடுத்து வைங்க எடுத்துட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம் ஒரு 5 நிமிஷம் அதுங்களா இவ்வளோ பொருட்கள் வந்து அவங்க மக்கள் வந்து தந்திருக்காங்க அம்பதூர் மக்கள் மேலப்புறம் மக்கள் கேட்டா பாய் யாசிம் பாய் இந்த கொடையை பிடிங்க யாசிம் பாய் கிலோ க்ளோஸ் பண்ணிடுவா அப்படி க்ளோஸ் சொல்லிட்டேன் எல்லாருமே கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஊருக்கு வருவாங்க ಜಾಸ್ತಿ